ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மார்கழி 1ங்க. ஆண்டாள் தாயாருக்கு கேசரி பிரசாதம் செஞ்சுருக்குறோம். இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் இறுகி போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த கேசரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்துருக்குறேங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் கூட நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் சன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி செவந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு ரவை வறுத்தாச்சுங்க. நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். ஹோட்டலில் கல்யாண வீடுங்களெல்லாம் இப்படி தாங்க கேசரி பண்ணுவாங்க. மொத்தமாக நெய்யில் பண்ணோன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு திகட்டிடும். அந்த கேசரி ஆற ஆற அப்படியே இறுகி போயிடும். நம்ம கொஞ்சம் எண்ணெய் கலந்து நம்ம செஞ்சால் தான் கேசரி ரொம்ப நேரத்துக்கு இறுகாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. நான் எப்போவுமே கலர் சேர்த்து கேசரி பண்ண மாட்டேங்க. வீடியோக்காக தான் நாங்கள் கலர் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கலர் விட்டுடலாம். அதுக்கு பதிலாக நம்ம சேஃப்ரான் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒயிட் கலரில் கூட கேசரி சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இந்த மாதிரி தண்ணியிலையும் சேர்த்துருங்க. அப்போ தான் ஏலக்காவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா கேசரியில் இறங்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை உள்ளே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவையும் தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். நாம் ரவையை உள்ளே சேர்க்கும் போதே கேஸை சிம்மில் வச்சிடணுங்க. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா, இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடுவோம். சர்க்கரை போட்டதும் ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும் நமக்கு. அப்போ ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம ஆயில் சேர்க்குறோம். இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டதுமே இந்த மாதிரி கட்டி கட்டியாக கரைஞ்சி வருங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு கேசரி பதத்துக்கு வந்துடும். நாம் இப்போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஈவனாக கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய நெய் மணக்க மணக்க கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி பேனில் எவ்வளோ அழகாக சுழண்டு வருது பாருங்கள். கேசரி கரண்டிலிருந்து எவ்வளோ அழகாக விழுதுன்னு. இந்த மாதிரி கேசரி வந்தாலே நம்ம பர்ஃபெக்டாக கேசரி செஞ்சுருக்குறோங்க. நம்மளுடைய நெய் மணக்க மணக்க கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாமிக்கு நெய்வேத்தியம் காட்டிடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கோலம் போட்டு விளக்கேற்றி சாமிக்கு நெய்வேத்தியம் காட்டியாச்சுங்க. மார்கழி மாதத்தில் எப்போவுமே அரிசி மாவில் கோலம் போடுங்க. இந்த கேசரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.